ரியாலிட்டி அதில் நான் உங்களை சந்திக்கிறதுல மீண்டும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம கனவு பகுதி 3 பார்க்க போகிறோம். அதாவது கனவு நம்பர் 3. அந்த கனவு எவ்வாறு எப்படி அமைஞ்சது, அதனோட வேல்யூ, அதனோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கனவு வந்து ஒரு கனவு, நம்ம ஹீரோ, அதாவது நம்ம கதையோட ஹீரோ, கனவோட ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே அவர் வந்து ஒரு இடத்துக்கு விளையாட போயிட்டு வரார். அதாவது ரொம்ப தூரத்துக்கு எங்கேயோ விளையாட போயிட்டு வர்றாரு. ஒரு கார்லேன்னு வச்சுக்கங்களேன், 10 பசங்களோட போயிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட ரைட் சைடில் ஏதோ ஒரு போர்டு வித்தியாசமாக தெரியுது. அந்த போர்டு இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா 3 ரோடு. அந்த 3 ரோட்டில் ஒரு ரோடு வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, வாழ்நாளில் நீங்கள் 10 நாள் இந்த இடத்துக்கு வந்து செலவு பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டில் வந்து எழுதியிருக்குது. அதை பார்த்தா அது கோயிலா அல்லது மடமா ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு போர்டு போட்டு அந்த மாதிரி போர்டில் எழுதிட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த போர்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு நேராக வராரு. சரி, அதை பற்றி யோசிக்கிறாரு. எப்படின்னா, சரி நாம் ஒரு 10 நாளுங்கிறது என்னவா இருக்கும், அதில் ஒரு க்யூரியாசிட்டி அவருக்கு. அந்த 10 நாளில் என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் அங்கே பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை அங்கே ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. சரிங்களா? அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி யோசிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வரும்போது வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஒய்ஃபுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு போர்டு பார்த்தேன் ஒரு இடத்துல. கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து அது ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் போர்டு பார்த்தேன். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்நாளில் நீங்கள் 10 நாள் வாழலாம், அதாவது எப்படி வாழணுமோ அப்படியான வாழ்க்கை முறை இந்த இடத்துல அமைத்து தரப்படும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துல ஏற்பாடு வந்து செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே இதே விஷயத்த தன்னோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க. ஆமாங்க, நானும் இதே விஷயத்த நானும் ஒரு முறை கேள்விப்பட்டேன். அந்த 10 நாள் வந்துட்டு அங்கே போய் தங்குனா ஏதோ இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போ, ஆனால் அந்த 10 நாள் அங்கே போய் தங்குனா நீ பிறந்ததுக்கான, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான அடையாளம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்களாமா. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃபும் அதே விஷயத்த சொல்கிறாங்க நம்ம ஹீரோக்கிட்ட. ஹீரோ ஆமாம் சரி ஓகே, ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு ஒய்ஃபுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. சரின்ட்டு அதுக்கான நாளும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரின்ட்டு ஹீரோவும் ஒய்ஃபும் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருமே இந்த மாதிரி வாங்க இங்கே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த போர்டை தாண்டி உள்ளே நுழையும் போதே ஒரு நேரான ரோடு. அது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது நிறையா. அதில் லெஃப்ட் சைடுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 30 மீட்டருக்கு ஒரு சந்து உள்ளே போகுது. சரிங்களா? உள்ளே போகுது. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் கடைகளுக்கு சந்துக்குள்ளே உள்ளே போகுது. அந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா 2 வே ரோடு. அது போகிறது வர்றது. அதில் பார்த்திங்கன்னா நடுவாண்ட டிவைடர் இருக்குது. அந்த டிவைடரில் வந்துட்டு என்ன இருக்குன்னா வரிசையாக கொடி நட்டுருக்காங்க. கொடி. சரிங்களா? அதாவது அந்த கனவுல அவருக்கு தெரியுது அந்த மாதிரி கொடி நட்டுருக்கிறது. உடனே அவர் வந்து ஏங்க இந்த மாதிரி வந்து கொடி நட்டுருக்காங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒருத்தர் விசாரிக்கிறாரு. இந்த கொடி இருக்கிற இடமெல்லாம் மட்டும்தான் இந்த ஊரில் வந்து சேஃபான இடமோ தவிர, நீங்கள் கொடியை தவிர்த்து வேறு எந்த இடத்துக்கு போனீங்கனாலும், எந்த வீதிக்குள்ள உள்ளே போனீங்கனாலும் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு வந்து இதில் ஒரு இது தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு க்யூரியாசிட்டி கிளம்புது. உடனே வந்துட்டு அதை பற்றி சரி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல போய் அங்கே எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த கனவு பகுதியில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதோட நான் நிறுத்துகிறேன் இந்த கனவு பகுதியை. இதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத வந்து தெளிவாக கேட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து கனவு பகுதி இந்த எபிசோடோட செகண்ட் பார்ட்டை நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.